இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சிலுவையில் 7 பலிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே, தம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்திலே கிருபாதார பலி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது கிரியையினால் உருவான பலி அல்ல, கிருபையினால் உருவான பலி, கிருபாதார பலி. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக நமக்காக சிலுவையிலே அவர் அறையப்பட்டார், அவர் சிலுவையிலே பாடுபட்டார். பாருங்க, கிருபாதார பலி என்று சொன்ன உடனே நாம் வேற எதுவும் நினைத்து விடுகிறோம். அன்பின் பலி, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவர் இவ்வாறாக அன்பு கூர்ந்தார். ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த மகனை எப்படி அவர் கொடுக்க முடியுமா? எப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பது மிகவும் கடினம். ஆனால் தேவன் நமக்காக இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 யோவான் 4:10 நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்ததினால தான் அன்பு இந்த உலகத்திற்கு வந்துதான். அப்போ இயேசு சிலுவையிலே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, எனக்கு இந்த சம்பவத்தை, இந்த கிருபாதார பலி என்று சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது, இந்த சிறு வயதிலே என்னுடைய நண்பரோடு நான் விளையாடி கொண்டிருக்கும் போது, ஸ்கூல்ல விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கே திடீர்னு ஒரு சத்தம், எல்லாரும் கேட்காங்க, ரத்தம் ரத்தம் ஓடுறாங்க. ஓடிட்டு கொண்டு இருக்கும்போது பார்க்குறாங்க, அங்கே ஒரு மகள், என் கூட இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு செவுத்துல முட்டி அப்படியே கீழே விழுந்து ரத்தம் அப்படி வழிந்து கொண்டு இருக்கிறது. அவங்க எல்லாரும் ஓடி வராங்க, மயங்கி விழுந்துட்டு. அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஓடி வராங்க, ஓடி வந்து பிள்ளைக்காக கதறாங்க. அந்த காட்சி இன்றைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த இரத்தத்திலே அந்த பிள்ளை துடிக்கிறதை பார்த்து பெற்றோர்கள் துடித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த மகனை உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். எப்படி அது எவ்வளவு சாத்தியம் இல்லாத ஒன்று. இன்னும் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா, அங்கே ஒரு மனிதன் மரித்து விடுகிறான். அவன் மரித்த உடனே அங்கே இருக்கிற தன்னுடைய மனைவி, அவனுடைய மனைவி உடன்கட்டையிடுவேன், என் கணவரோடு நான் மறைக்க போறேன், கணவர் வாழ்ந்த உலகத்துல நான் இனி வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏற வேண்டும்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ அங்கே இருந்த அங்கே இருக்கிற ஆங்கிலேய கலெக்டர் ஒருத்தர், அவர் 1850 நடந்த சம்பவம். அப்போ அந்த கலெக்டர் அவர் ஆங்கிலேயர், அவர் பார்க்குறாரு, அந்த மகளை எப்படியாவது சொல்லி இதெல்லாம் ஒரு தவறான ஒரு கொள்கை என்று சொல்லி அவளை எப்படியாவது மாற்றி விட வேண்டும் என்று பேசுகிறார். ஆனால் அவர் போன உடனே அந்த பெண் கதறி அழுது 3 நாட்களாக அவ சாப்பிடலை. நான் எப்படியாவது என் கணவர்கிட்ட நான் போகணும். பாருங்க, அவ சொல்றா, என் கணவரை சூரியன் கொண்டுட்டு நான் அங்கே போனோம், நான் மேலோகத்துக்கு போனோம், அங்கே எங்களுக்கு திருமணம் நடக்கும், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் மேல் உலகத்துலேயும் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறாள். அவரால் இந்த இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் சொல்றாரு, இப்படி ஒரு
தவறான காரியத்தை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் போய்விட்டார். ஆனால் அவள் மீண்டுமாக சொல்கிறார், உறவினர்கிட்ட பேசி எப்படியாவது நான் உடன்கட்டை ஏறணும்னு சொல்லிட்டு அந்த கணவன் எரிக்கப்பட்ட அந்த இதிலேயே அவள் விழுந்து அவள் சொல்ற அவள் விழுவதற்கு முன்பதாக தெய்வத்தை வணங்கி அவள் எல்லாம் அவளுடைய கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு விழுந்து, நாம் எவ்வளவு என் கணவருக்கு மேலே இவ்வளோ அன்பு செலுத்துறேன் என்பதை மற்றவர்கள்லாம் பார்க்காங்க. இவ்வளவா இந்த அவளுடைய மனைவி இவ்வளோ அன்பு செலுத்துகிறார்களேன்னு சொல்லி அவ்வளோ பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுங்க. ஆனால் இது ஒரு புறம்பான ஒரு அன்பு. உலக மனுஷனுக்கு உலக மனிதன் எவ்வளவோ நேசிக்கிறான், அதே போலதான் நம் பரமபிதா நம் மீது எவ்வளவோ அன்பு செலுத்துகிறார். அதனால தான் கிருபாதார பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்தருளி இவ்வாறாக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் கிருபாதார பலி, அது கிரியையினால அல்ல, எந்த ஒரு மனுஷனாலையும் செலுத்த முடியாத ஒரு பலி. அப்படிப்பட்ட பலியை கர்த்தர் நமக்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றோம்ல, அப்பா பிதாவை கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒருவேளை கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபாதர பலியாக கர்த்தர் நமக்காக பலியானார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை உலக மனுஷன் மேல எவ்வளோ அன்பு செலுத்துறோம், உலக காரியத்துக்கு மேல எவ்வளோ அன்பு செலுத்துறோம். இந்த லெந்து நாட்களிலே நாம் எவ்வளவு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும், கர்த்தர் மேல இன்னும் அன்பு செலுத்தணும். இந்த தேவன் ஆண்டவர் தன் குமாரனை கொடுத்து அன்பு கொடுத்தா, அப்போ நாம் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட அன்பு கொடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா கிருபாதார பலியாக எங்களுக்காக பலியானீங்க. இந்த உலக மனுஷன் உலக காரியத்துல உலக அன்புக்காக ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் நீங்க எங்களுக்காக மறுத்தீங்க, எங்களுக்காக ரத்தம் செஞ்சீங்க, எங்களை மீட்க இந்த உலகத்திற்கு ஏசப்பா நீங்க அன்பை கொண்டு வந்தீங்க ஏசப்பா. அந்த அன்பை எங்களுக்கு வேணும் ஏசப்பா. உங்களுடைய அன்பை, தேவ அன்பை ஏசப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய அன்பு எங்களை ஏசப்பா எங்களை வழி நடத்தணும். உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யணும்ப்பா. நமக்கு நாங்கள் சாட்சியா வாழணும். இந்த நாளிலே ஏசப்பா கிருபாதார பலியாக எங்களுக்காக பலியிட்டீங்க ஏசப்பா. இந்த சமூகத்துல நாங்க ஒப்படை தாழ்த்தி விரும்பியா துதிக்காத மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீ பிரமுல கேட்கிற பிதாவே.